இந்த வீடியோ ஸ்பீடுக்காக இல்லை, ஸ்டண்ட்டுக்காக இல்லை, இது சேஃப்டிக்காக. இன்றைக்கி நான் சோலோ ரைட் பண்ணல மக்களே. என்னோடய ரைடிங் கிளப் மெம்பர்ஸ் கூட ஒரு குரூப் ரைட் போக போகிறேன். குரூப் ரைட்னா ஃபன் மட்டும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. வாங்க இந்த குரூப் ரைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தங்கராஜ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் குரூப் ரைடு போகிறதுனால சீக்கிரமாக 3 மணிக்கு எழுந்து கிளம்பிட்டேன். 6 மணிக்கு தான் அசம்பிள் டைம், ஆனால் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். அப்புறம் வண்டியை வெளியே எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏர்லாம் செக் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு அசம்பிள் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 5:50 ஆகிடுச்சு. நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லாம் வந்து சேர்கிறதுக்கு ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஒரு சில பேர் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்திருந்தாங்க, பெங்களூரு, ஈரோடு, நாமக்கல். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. மொத்தம் ஒரு 58 ரைடர்ஸு, 58 பைக்கு, லோ சிசி பைக்கில் இருந்து சூப்பர் பைக் வரைக்கும் எல்லா விதமான பைக்கும் அங்கே வந்திருந்தது. இந்த ரைடில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்ஸும் இருந்தாங்க, புது ரைடர்ஸும் இருந்தாங்க. ஒரு 7:30 ஆனதும் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சாங்க. அந்த மீட்டிங்கில் குரூப் ரைடு எப்படி சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த குரூப்பில் ஒரு லீடரு, ஒரு டெய்லு, 2 மார்ஷல் இருந்தாங்க. வேளச்சேரியில் இருக்க ஹீரோ குரூப் டயர் ஷோரூமில் இருக்கவங்க குடியாஸ் வச்சு எங்கள் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சாங்க. அப்புறம் ஒரு பைக்காக ஒரு சின்ன கேப் மெயின்டைன் பண்ணிட்டு கிளம்புனாங்க. குரூப் ரைடில் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் ரைடில் மிஸ்டேக் ரொம்ப காமனாக இருக்கும். ஒரு ரைடரு ஓவர் ஸ்பீடு பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அதை கேட்சப் பண்ணான்னு ட்ரை பண்ணுவாங்க. கேப் கம்மியாகும், பேனிக் பிரேக் வரும். குரூப் ரைடில் ஒருத்தவங்க பண்ணுற மிஸ்டேக்கு எல்லாருக்குமே டேஞ்சர் ஆகும். ஆனால் இந்த குரூப்பில் அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தர் ஹெல்மெட் போடல, எங்களை ஓவர்டேக் பண்ணிகிட்டே இருந்தார். நாங்களும் அதை கண்டுக்காமல் போயிட்டே இருந்தோம். திடீர்னு ஸ்டண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கையை விட்டு ஓட்டுறது, லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு மாறி மாறி போயிட்டே இருந்தார். அவரை பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. கூப்பிட்டு சொல்லலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவர் ஃபாஸ்ட்டாக முன்னாடி மூவ் ஆகிட்டார். ஓஎம்ஆரில் மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். கேளம்பாக்கம் தாண்டி அவுட்ரு பைபாஸ் வந்ததும் நார்மல் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே 80 ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணோம். இந்த ரைடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் லீடு எங்களுக்கு சொன்ன ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபிக்ஸட் க்ரூசிங் ஸ்பீடு, சேஃப் டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணுவோம், சடனாக ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஹேண்ட் சிக்னலை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம், ரியர் அண்டு லீடர் கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா குரூப்பில் ஹீரோன்னு யாரும் இல்லை, டிசிப்ளின் தான் ஹீரோ. இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பிகினர் ரைடர்ஸு குரூப் ரைட் பண்ணும்போது ப்ரெஷராக ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்பீடு ஓகேவோ அந்த ஸ்பீடில் ரைட் பண்ணுங்கள். ஸ்பீடு பிடிக்கலன்னா சிக்னல் கொடுங்க. ட்ராப் ஆகிறதுக்கு பயப்பட வேணாதீங்க. உங்கள் சேஃப்டியை விட குரூப் ரைடு முக்கியம் இல்லை. குரூப் ரைடுனாலே லாங் டிஸ்டன்ஸ் தான், அதனால் சேஃப்டி கியர் ரொம்ப முக்கியம். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டாக போடுங்க. குறைஞ்சது ISI டாட் சர்டிஃபிகேட்டாச்சும் இருக்கணும். அதுக்கப்புறம் க்ளவுஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கீழே விழுறனாலே கையை தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். அதனால் க்ளவுஸ் போட பழகிக்கோங்க. க்ளவுஸ் லக்ஸரி இல்லை, அது ஒரு ப்ரொடெக்ஷன். ஸ்லிப்பர் போட்டு ரைட் பண்ணுறது ஃபேஷன் இல்லை, ஷூ போட்டு ரைட் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டி கேஸாக கண்டிப்பாக போடணும். ஏன்னா செப்பல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஷூ இருந்ததுன்னா நம்ம காலுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் லெவல் 1 இருக்கிற மாதிரியாச்சும் இப்போதைக்கு வாங்கிக்கோங்க.
ஏன்னா குரூப் ரைடில் ஒரு ரைடர் தப்பு பண்ணாலும் அதோட இம்பேக்ட்டு எல்லாருக்குமே இருக்கும். பிகினர் லெவலுக்கு ரைடிங் கியர் எங்கே வாங்கலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். குரூப் ரைடில் பிரேக் டவுன் ஆனாலும் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாகும். நீங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயர் கண்டிஷன் செக் பண்ணிவிடுங்க. ஏர் ப்ரெஷரை கரெக்டாக வைங்க. பிரேக்கு ஸ்மூத்தாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. grip இருந்தால் தான் குரூப்பில் சேஃபாக ரைட் பண்ண முடியும். குரூப் ரைடுனாலே எல்லா பைக்கும் ஒன்றா போகிறதில்ல, எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த வீடியோவில் இருக்க குரூப் ரைடு சேஃப்டி பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணது நிறைய ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். இவர் தான் ஹரி ப்ரோ, எங்களோட மார்ஷல். நாங்கள் எல்லாம் ஒரே லைனில் போடணும், ட்ராக் மாறாமல் அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தார். எதனா ஸ்ட்ரகிள் ஆகிறோமா என்னன்ட்டு அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு இருந்தார். எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் இருந்தாலும் யாருமே ஸ்பீடு போகல, யாருமே ஓவர்டேக் பண்ணல. முன்னாடி போகிறவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டே இருந்தாங்க. ஹேண்ட் சிக்னல் பண்ணுறது, இண்டிகேட்டர் போடுறது, இதெல்லாம் பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லோரும் அந்த பெண்டு திரும்பும் போதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரே லெவல் மெயின்டெனில் ஒரே ஸ்பீடில் கரெக்டாக போய்ட்டுருந்தோம். ஸ்பீடு ரொம்ப ஈஸி, த்ராட்டல் திருப்பினா போதும். ஆனால் கண்ட்ரோல் வர்றதுக்கு டைமு, பேஷன், ப்ராக்டிஸ் இது எல்லாமே வேணும். சோசியல் மீடியாவில் 10 செகண்ட் ரீல்ஸுக்காக லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ரியல் ரைடர்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைடுன்றது ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லை, சேஃபாக போய் ரீச் ஆகுது. நம்ம ஊரில் ரோடு அவ்வளோ ஈஸி இல்லை மக்களே. டிராஃபிக்கை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. பீப்புள் சிக்னலை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ராங் சைட் டிரைவிங் இருக்கும், சடன் பிரேக் இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஸ்பீடுக்காக நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா சான்ஸ் ரொம்ப டேஞ்சர். ரோடு கரெக்ட் இல்லைனாலும் நம்மளோட டெசிஷன் கரெக்டாக இருக்கணும். இந்த சின்ன மிஸ்டேக் தான் டெய்லி ரோட்டில் பெரிய ஆக்சிடெண்ட்டாக மாறுது. ஒரு வழியாக எல்லாருமே சேஃபாக மகாபலிபுரம் ரீச் ஆகிட்ட மக்களே. அதுக்கப்புறம் ஒருத்தரும் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து ஒருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே வந்திருந்த எல்லாருமே ஏதோ ஏற்கனவே பழகின மாதிரி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. யாரும் யாருக்கிட்டேயும் எந்த ஈகோவும் காட்டலை. ஃப்ரெண்ட்லியாக பழகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த ரெசார்ட்லேயே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு இருந்தது. ஆனால் நம்ம அதுக்கெலாம் இல்லாமல் வெயிட் பண்ணாமல் கிளம்பிட்டோம். அவங்க எல்லாருக்கூடையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அதனால் கிளம்பிட்டாங்க. ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.